வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. சமீபத்தில் நடிகர் அர்ஜுன் இந்த சனாதனத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கு உடனே சில பேர்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்தாங்க. இப்படி சனாதனத்தை பத்தி அர்ஜுன் என்ன பேசினாரு, ஏது பேசினாரு, எதுக்காக பேசினாருங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம், பாருங்கள். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு ஆகி தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெற்று சட்டசபையில முதல் நாள் அவங்க பொறுப்பு ஏற்கும் போது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் பேசினாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் பேசினாரு. ரொம்ப அழகா பேசினாரு. ஆனா முடிக்கும் போது வழக்கமா ஒரு சிண்டு முடிஞ்சு விடுவார். ஒவ்வொரு டைமும் ஏதாவது பேசி முடிக்கும் போது ஒரு சிண்டு முடிஞ்ச ஒரு சின்ன பிட்டை போட்டு போயிடுவாரு. அது பத்திட்டு எரியும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். சட்டசபையில சனாதனத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? இல்ல தமிழ்நாடு அமைதியா இருக்கு, இந்த சனாதனத்தை திரும்பவும் கையெடுப்போம் நினைப்புல அவர் பேசியிருக்காரு. பேசின உடனே வெளியே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் எல்லாருமே அவர் மேல ஒரு வெறுப்பை காமிச்சாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது உண்மைதான். ஏற்கனவே சனாதனம் ஒரு வைரஸ் நோய், அது ஒரு கொரோனாவோட மோசமானது, அது அழிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் பேசினாரு. அது நிறைய மாநிலங்கள்ல எதிர்ப்பு நிறைய கிளம்பிச்சு. இப்படி வாயை விட்டு தான் திமுக ஆட்சியை விட்டு இறக்கியிருக்காங்க மக்கள். இன்னமும் திமுக காரங்களுக்கு அந்த புரிய மாட்டேங்கி. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 10 நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் அனிதா, அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. அங்க உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல அவரு வேற, அவர் என்னமோ பெரிய பிதாமகன் மாதிரியும் இவங்களை பத்தி தாவேகாவை பத்தி அப்படி அடிச்சு விடுறாரு. இந்த மாதிரி பேசிதான் திமுகவுக்கு மக்கள் மேல ஒரு வெறுப்பை கொண்டுட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை அவங்க தோல்வியை தழுவினாங்க. அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப உதயநிதி சனாதனத்தை அந்த ஒரு லைன் பேசிட்டு போயிட்டாரு சட்டசபையில. அது இன்னைக்கு ஆளாளுக்கு எல்லாரும் அது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப அப்படியே அமைஞ்சிச்சு. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய நடிகர் அர்ஜுன் அவர் ஒரு விழா முடிச்சு வரும்போது அவர் சனாதனத்தை பத்தி பேசுறாரு. சனாதனம் இருக்கக்கூடாதுன்னா வீட்டுல அப்பா அம்மா அவங்கள துரத்தி விட்டுறணும். அது முடியுமா? அவங்கள பாதுகாக்கணும், அதுதான் சனாதனம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம தப்பு தண்டா பண்ணக்கூடாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போடக்கூடாது, அடுத்தவனுடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் மீது பொறாமப்படக்கூடாது, இதுதான் சனாதனம் அப்படின்னு அர்ஜுன் விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுல என்ன தவறு? கரெக்டா தானே சொல்றாரு. அதுதான் சனாதனம். அப்புறம் சொல்லும் சொல்றாரு, நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய அம்மா அப்பா நம்மளை எவ்வளவு அழகா, நம்மளை பாதுகாப்பா, நம்மளை வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம அவங்கள நம்ம ஒரு கடவுளா நினைச்சு வணங்கணும். அப்படிப்பட்ட பெற்றோர்களை சனாதனத்தை வேரோடு அறுக்கணும்னா அப்ப பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்திடணுமா? இதுதான் சனாதனமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்க அர்ஜுன் கேட்டிருக்காரு. அப்படி நம்ம பேரண்ட்ஸை நம்மளை வளர்த்து ஆளாக்குன நம்முடைய பெற்றோர்கள், அவர் மாநில நம்முடைய கடவுளுங்கிறவங்க பெற்றோர்களை நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியுமா? அது நடக்குமா? இல்ல அது அடுக்குமா? நிச்சயமாக முடியாது. உடனே இவரு இப்படி சொல்லிட்டாருன்னு அதுக்கு அவருக்கு எதிர்ப்பு. இந்த சனாதன எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, கருப்பு சட்டை போட்டு அலையிறாங்க பாருங்க, சத்யராஜ் மாதிரி போன்ற ஆட்கள். சத்யராஜ் பத்தி பேசலன்னோ, இன்னும் பேசுவார் கண்டிப்பா. இவங்கெல்லாம் கடவுள் எதிர்ப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க சனாதனத்தை பத்தி இவர் பேசினோன்னா அவர் மேல எல்லாமே குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சனாதனம் தமிழகத்திலிருந்து மக்களோடு மக்களாக, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே சனாதனம் என்பது அந்தந்த மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையா
ஒன்றி இருக்கு. அர்ஜுன் சொல்லும் போது சொல்றாரு, சனாதனம் என்பது அது வே ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையோட சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னு அவரே சொல்றார். அப்படிப்பட்ட சனாதனத்தை சில கடவுள் மறுப்பாளர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக, தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சில நேரங்களில் இந்த சனாதனத்தை எடுத்து கையில் எடுப்பாங்க. இது திமுகவுடைய வேலை. அதுவும் திமுகவுக்கு இது கைவந்த கலை. எந்த நேரத்துல எதை எடுக்கணுங்கிறத கலகட்டா செய்வாங்க. இந்த மாதிரி திமுக காரங்க சனாதனத்தை பத்தியோ தாவேகாவை பத்தியோ அதிமுகவை பத்தியோ தரக்குறைவான வார்த்தைகளை பேசி பேசிதான் இன்னைக்கு மக்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு புதிய ஆட்சி, ஒரு மாற்றம் வரணும், மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பணுங்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களை தமிழக மக்கள் அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. முதல்வர் அதை பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஆட்சியை நடத்தி செல்ல வேண்டும். உங்கள் ஆட்சி அவங்க 6 மாதத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேற மறுதேர்தல் வரும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முறியடித்து 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்துங்கள். இளைஞர்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க கோட்டை விட்டுறாதீங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். மக்கள் தான் உங்களுடைய ஆட்சியை விழிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.